கொரோனா காலத்தில் பணி செய்த சுகாதார பணியாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என சமூக மற்றும் சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ரவீந்திரநாத் கேட்டுக் கொண்டார். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், கொரோனா காலத்தில் பணியாற்றிய பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது குறித்து திமுக அரசு கண்டு கொள்ளாமல் உள்ளதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் மருத்துவத்துறை பணியாளர்களை பணி நியமனம் செய்வதற்காக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் உள்ளது. எனவே அந்த தேர்வாணையத்தின் மூலமாக சிறப்பு எம்ஆர்பி தேர்வை நடத்தி அந்த 900 பேருக்கும் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் காலியாக உள்ள 3 அடுக்கு உள்ளாட்சிகளிலும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சித்துறையின் பேரவைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாவதற்கான முன்மொழிவுகளை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும், காலியாக உள்ள இளநிலை உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 18 தீர்மானங்களும் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் ஆபாசமாக ஒருமையில் பேசிய ஏவல்துறை அதிகாரிக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. வயலூர் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விடிய அரசின் அறநிலைத்துறை முறையாக செய்யாத நிலையில் ஏவல்துறையினரும் பக்தர்களிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். இந்நிலையில் ஒரு பக்தரை அங்கு பணியில் இருந்த ஜியபுரம் ஏவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் பழனி கோயில் என்றும் பாராமல் ஆபாசமாக திட்டியது பக்தர்களை கொதிப்படையச் செய்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சி பகுதியில் விளைநிலங்களில் அரசு அனுமதி இல்லாமல் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விவசாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள் மற்றும் இயற்கை வளம் பாதித்து பருவநிலை மாற்றங்கள் அதிகம் ஏற்படுவதாக மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் இதுகுறித்து கண்டு கொள்ளாததால் விளைநிலங்கள் அனைத்தும் அடுக்குமாடி காங்கிரீட் கட்டிடங்களாக மாறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு விதமான பண முதலைகள் தங்களுடைய இடத்தில் அனுமதி பெறாமல் நீர்பிடிப்பு பகுதிகள், மலைகளை குடைந்து கட்டடங்கள் கட்டுவது வாடிக்கையாக உள்ளது. உடனடியாக அரசு துறை அதிகாரிகள் தலையிட்டு இந்த விதிமீறிய கட்டிடங்களை வரைவுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அபராதம் விதித்து அந்த கட்டடங்களுக்கு உரிய அனுமதி பெறுமாறு நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.